உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார் அருண் நேரு, பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர். டிட்வா புயல் தமிழ்நாட்டில் இப்போ வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்காவில் காட்டுன்னு காட்டியிருக்கு. ஜெஃப்னால ஆரம்பிச்சு கொழும்பு வரைக்கும் எல்லா பகுதியிலையுமே வெள்ளக்காடாக மாறி இருக்கு. 17 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் 123 பேர் இறந்து போயிருக்காங்க இந்த மழையினால, இந்த புயல்னால. 15,000 வீடுகள் வந்து சேதமாயிருக்கு. பல பேர் இன்னும் காணல அப்படின்னு சொல்றாங்க. தென்னை மரத்தளவுக்கு வந்து தண்ணி வந்து போய்கிட்டு இருக்கு. பல பாலங்கள் வந்து அடிச்சுட்டு வந்து போயிருக்கு. ஸ்ரீலங்காவில் ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டரை வந்து ஏற்படுத்தி இருக்கு. இப்ப தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், பிரதமர் மோடி எல்லாருமே இப்ப ஸ்ரீலங்காவுக்கு உதவி பண்றதுக்கான ஒரு முயற்சியில வந்து இருக்காங்க. இப்ப ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் துபாயிலிருந்து ஸ்ரீலங்கா வழியா தமிழ்நாடு வரப்போற, இந்தியா வரப்போற நிறைய பேர் வந்து மாட்டிக்கிட்டாங்க. இப்ப எல்லாருமே அந்த கொழும்பு ஏர்போர்ட்லயும் இன்னும் சில ஏர்போர்ட்லயும் மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஜப்பானுக்கு போறது, ஆஸ்திரேலியாவுக்கு போற ஃபிளைட் எல்லாம் போய்கிட்டு இருக்கான். பட் இந்தியர்களால பாரபட்சம் காட்டுறாங்கன்னு அங்க இருக்கிற சில பேர் வந்து சொல்றாங்க. இப்ப தமிழ்நாடு அரசுமே வந்து அவங்க மீட்கிறதுக்கான முயற்சியில் இருக்காங்க. ஆமா, அந்த வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இலங்கையை வந்து ஒரு புரட்டி போட்டுருச்சு இந்த புயல். அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. மீட்பு பணிகள்லாம் கூட ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னு. ஆமா, அதுக்குதான் இந்தியா வந்து உதவி பண்ணிட்டு இருக்காங்க. சில பகுதிகள் இன்னும் போகவே இல்லையா, அங்க போனதான் இன்னும் தெரியுமா எவ்வளவு வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு. இப்ப அந்த டிட்வா புயல் நாகப்பட்டினத்திலாம் பலத்த மழை நேற்றிலிருந்து இன்னைக்கு வந்து KKSSR ராமச்சந்திரன் அமைச்சர் வந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பாதிப்பெல்லாம் இந்த ஏற்படுத்தலைன்னு அவர் சொல்றாரு. ஆனா அவர் சொல்லி முடிச்ச ஒரு மணி நேரத்திலே வீடியோக்கெல்லாம் வெளியே ஆரம்பிச்சது. இதெல்லாம் நாகப்பட்டினத்துல மட்டுமே 50,000 சம்பா அப்புறம் தாளடி அந்த நெற்பயிர்கள் அப்படியே வெள்ளத்துல வந்து மூழ்கி இருக்கு. இந்த டிட்வா புயல் போனதுக்கு அப்புறம் தான் விவசாயிகள் எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னே வந்து தெரிய வரும். குறிப்பா இன்னைக்கு வந்து டெல்டா மாவட்டங்கள், அதே மாதிரி டெல்டா பக்கத்துல இருக்கிற அந்த கடலோர மாவட்டங்கள் எல்லாமே ஒரு பலத்த மழை தான் அது. இப்ப நாளைக்கு வந்து திருவள்ளூர்லயும் ராணிப்பேட்டையில ரெட் அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சென்னை, அப்புறம் காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை போன்ற பகுதிகள் எல்லாமே ஆரஞ்சு அலர்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு கீழே இருக்க மாவட்டங்களுக்கு வந்து ஒரு எல்லோ அலர்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இன்னைக்கு நைட்ல இருந்து தான் சென்னை உள்ளிட்ட ஏரியாக்கள்லாம் அந்த டிட்வா புயலை நம்ம உணர்வோம்னு வந்து சொல்றாங்க. ஆமா, இங்கேயுமே ஒரு மழை வர மாதிரி இருக்குது, அப்பப்ப வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஆனா ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாம போகணும் இந்த புயல் அப்படிங்கிறது. ஆனா டெல்டால நீங்க சொன்ன மாதிரி விவசாயிகளுக்கும் இந்த புயலால வந்த மழையில மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே அவங்களுக்கு அந்த கொள்முதல் சரியா இல்லை. மத்திய அரசும் வந்து அந்த ஈரப்பதத்தை வந்து அதிகரிக்க மாட்டோம் 22% சொல்லி அவங்க ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு இது இன்னொரு ஒரு பேரிடியா தான் இந்த மழையும் வந்து அமைஞ்சிருக்கு. ஆமா, இன்னொரு பக்கம் வந்து இந்த தேசிய பேரிடர் ஒரு 12 குழுவா தமிழ்நாடு முழுக்க இருக்காங்க. அதே மாதிரி மாநில பேரிடர் அந்த குழு வந்து ஒரு 16 குழுக்களா தமிழ்நாடு முழுக்க வந்து பிரிஞ்சிருக்காங்க. பல மாவட்டங்களில் வந்து அவசர எண்ணெல்லாம் கூட வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. ஏதாவது உடனடியாக உதவி தேவையான கேளுங்கன்னு வேற சொல்லிடுறாங்க அரசாங்கம் சார்பாக. எழிலகத்திலேயும் முதலமைச்சர் மீட்டிங்லாம் வந்து போட்டு முடிச்சிருக்காரு. மீட்டிங் போடுறது எல்லா பக்கமும் ஆயத்த பண்ணிலாம் ரெடியாக இருக்கிறது ஓகே தான். பட் இயற்கையை நம்ம ஒன்றும் கட்டுப்படுத்த முடியாது. புயல் அப்படியே மெல்ல கடந்து போயிருச்சுன்னா அப்படின்னு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது நமக்கு. பட் நாளை மறுநாள் தான் எவ்வளவு பாதிப்புங்கிறது தெரிய வரும். தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சு 2 வருஷத்துக்கு மேலாகுது. அதுக்கப்புறம் தான் வெற்றிகரமா ஒரு முன்னாள் அமைச்சர், ஒரு முக்கியமான நபரை வந்து தூக்கியிருக்காங்கன்னு சொல்றாங்க டிவிக்கு. அதையும் அவரா வரல, அவர் எடப்பாடி பழனிசாமி அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்கினதுனால வேற வழி இல்லாம தான் வந்திருக்காரு அவரு. ஆமா, நிறைய பேர் சேர டிவிக்குல முயற்சி பண்ணாங்க 2 வருஷம், இல்லாமலாம் இல்லை. ஆனா என்னன்னா அங்க இருக்கிற விஜயை சுத்தி இருக்கிற சில நபர்கள் வந்து அது கேட்டு போட்டுக்கிட்டே இருந்ததான் சொல்றாங்க. ஒரு சிண்டிகேட் போட்டு வச்சுட்டாங்க. நம்ம மட்டும் இங்க இருப்போம் 4 பேரு, வேற யாரா இருந்தாலும் அவங்களுக்கு முக்கியத்துவம் போயிடும். அதெல்லாம் மீறிதான் செங்கோட்டையன் சேர்ந்ததாகவும் சொல்றாங்க. ஏன்னா வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு. பண்ண உடனே என்ன பண்ணுவாங்கன்னா வேற கட்சியில போய் ஜாயின் பண்றதுதான் இதுவா இருக்கும். ஆனா என்ன பண்ணாருன்னா செங்கோட்டையன் போய் மீட்டிங் போட்டு வந்தாரு விஜய் கூட பட்டணப்பாக்கத்துல. எனக்கு என்ன பொறுப்பு தருவீங்க, என்னோட வேலை எந்த மாதிரி இருக்கும், கட்சிக்குள்ளார மரியாதை இருக்குமா போன்ற பல விஷயங்கள் பேசிட்டு தான் அடுத்த நாள் போய் முறைப்படியே கட்சியில போய் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ஏன்னா விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சப்பவே பண்டோட்டி ராமச்சந்திரன்லாம் வந்து ஜாயின் பண்ணாரு. ஒரு பலமா இருந்தது, யாரு வேணாலும் ஜாயின் பண்ணலாங்கிற மாதிரி இருந்தது. பட் டிவிக்கில் அப்படி இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆமா, அப்புறம் நேற்று வந்து கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு வந்து போயிருக்காரு செங்கோட்டையன். அங்க வந்து பேசுறப்ப ஏன் ஆண்ட கட்சிகள் மட்டும்தான் ஆளணுமா அப்படின்லாம் கேட்டிருக்காரு அவரு. இன்கேஸ் இவர் வந்து முக்கியமான பொறுப்புலாம் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அதிமுகல, உடனே அதிமுக நல்ல கட்சியா மாறி இருக்கும். இப்ப வந்து ஆண்ட கட்சிகள் தான் ஆளணுமா அப்படின்னு கேட்டுக்கிறாரு. விஜய் முதல்வரா வருவாரு அப்படின்லாம் பேசியிருக்காரு.
அதே மாதிரி அவருக்கு உற்சாக வரவேற்பு கோவை விமான நிலையத்திலேருந்து கொடுத்துருந்தாங்க. அவர் நமக்கு இவ்வளோ வரவேற்பு இருக்கா அப்படின்னு நினச்சிருப்பாங்க. டிவிகே தொண்டர்கள்லாம் அங்கே வந்துட்டாங்க போல. அவர் ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்கு போல ஆனந்த் கிட்ட இருந்து. அதனால உற்சாக வரவேற்பு கொடுத்து அவர் வந்து குஷிப்படுத்தியிருக்காங்க. ஏன்னா விஜயோட ரசிகர்கள் விஜய பார்க்க முடியல, விஜய பார்த்துட்டு இருந்து உங்களையாவது பார்க்கணும்னு நிறைய பேர் கூடியிருக்காங்க போல தெரியுதாங்க. இருக்கலாம், இப்படிலாம் வந்து வினோதமா யோசிச்சு கூட போயிருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜய் இந்த டிசம்பர் 5 போறதுக்கு பிளான் பண்ணார்ல இங்க புதுச்சேரியில, அதுக்குமே வந்து அனுமதி கொடுக்கலையா. ரங்கசாமி வந்து நண்பரா இருந்தா கூட அனுமதி கொடுக்கல. காவல்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புதுச்சேரியை தாண்டி சுத்தி வந்து திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம்னு தமிழ்நாட்டுல இருந்து நிறைய மாவட்டங்கள்ல இருந்து உள்ள வந்துட்டாங்கன்னா எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதனால கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம். கரூர் சம்பவத்தை பார்த்துட்டு தான் சொல்லிடுறாங்க புதுச்சேரியில. இப்ப அடுத்து ஈரோடு பக்கம் ரூட் எடுக்கலாம்னு சொல்றாங்க விஜய். அங்க வந்து ஒரு மக்கள் சந்திப்பு நடத்த வாய்ப்பு இருக்குன்ட்டு. கோபிச்செட்டிப்பாளையத்துல தானே கிளம்பி போயிருக்காரு. அங்க ஒரு வெயிட் காட்டணும்னு நினைக்கிறாங்க போல தெரியுதாங்க. எடப்பாடி வேற அங்க அந்த பக்கம் போறாராமா. நம்மளும் போய் வெயிட்டை காட்டுவோம் அப்படின்ட்டு அவரும் போறாரு. ஸோ அதனால ஒரு ஈரோடு மாவட்டம் திரும்ப வந்து ஒரு ஹாட் டாபிக்கா மாறி இருக்குது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இவர் காங்கிரஸ்ல இருந்து மாணிக்கம் தாகூர் அவர் என்ன சொல்றாருன்னா, அதிமுக வலுவிழந்துகிட்டே வருது, அதுக்கான சாட்சி தான் செங்கோட்டையன் வெளியே வந்தது, இன்னும் ரொம்ப பலவீனம் அடையுங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ திமுக அதிமுக அப்படிங்கிற ஒரு இதுதான் இதுவரை இருந்துட்டு இருந்தது, அது மாறுது அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்சு ஆரம்பிச்சிருக்கு. ஓகே. ஆனா என்னன்னா, அதிமுக ஒரு பெரிய பலவீனமா தான் வந்து பாக்குறாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வந்ததுக்கு பிறகு வெளியிலிருந்த கட்சியில இருந்து ஜாயின் பண்ணணும்ல, இங்க இருக்கிறவங்க தான் வெளியே போயிட்டு இருக்காங்க. அனுமர் ராஜா, இந்த பாஜக இருந்து 2 பேர் வந்தாங்களே, யாரு, காயத்ரி ரகுராம், வேற யாரோ வந்தாங்க. அப்புறம் 2 பேர் தெரியாத தலைவர்கள்லாம் வராங்க, பேரு தெரியாத தலைவர். காயத்ரி ரகுராமே தலைவர் ஆயிட்டாங்களா? ஆனா தலைவர் இல்ல, வந்தாங்க, ஏதோ வாய் தவறி வந்துச்சு. ஆனா அதிமுகல பல முக்கியமான நபர்கள் மருதழகராஜ், அன்வர் ராஜா, செங்கோட்டையன் பல பேர் வெளியே போய்கிட்டு இருக்காங்க. இவரே வெளியே பாதி பேர் அனுப்பிக்கிட்டு இருக்காரு. புதுசா அந்த மாதிரி தெரியல, ஒரு புதிய நீரோட்டம் பாய்ச்சின மாதிரி இல்ல. ஆனா செம்மல் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு பெரிய மரம் வளர்ந்துச்சுன்னா அதுல இலைகள்லாம் துளிரதான் செய்யும், புதிய இலைகள் முளைக்கதான் செய்யணும் பேசுறாப்புல. ஆனா புதிய இலைகள் முளைக்கிற மாதிரி தெரியல, பட்டு போற மாதிரியே தெரியுது. இந்த மரம் இலையிலே ஒரு இலை வந்து என்ன ஆகும்னு தெரியல, ஒரு மரம் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காரு. இலையிலே அவர் ஒரு இலை இல்லையாப்பா ஓபிஎஸ், 2 இலையிலுமே எடப்பாடி மட்டும் தான் இருக்காராம் அவரு. இன்னொரு பக்கம் வந்து என்னன்னா, எப்பயுமே டெம்ப்ளேட்டா பேசிட்டு இருப்பாப்புல சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி. இவரு பி டீம், இவரு பிஜேபியோட சி டீம், இவரு டி டீம், இவர் இ டீம், அவரோட டெம்ப்ளேட் ஸ்பீச் அது ரகுபதி. யாரு வந்தாலும் அந்த இதை சொல்லிடுவாரு. டிஎம்கே கூட்டணி கட்சிகளை தாண்டி எல்லா கட்சியும் அவரை பொறுத்த வரைக்கும் பி டீம் சி டீம் தான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இந்த புண்டராஜன் ரொம்ப கோவப்பட்டாரு அவரு. ஆக்சுவலி பிஜேபியோட பி டீம்னு யாருன்னு சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. யாருன்னு இப்ப நான் சொல்றேன், பிஜேபியோட பி டீமே ரகுபதி தான். டீமா அவரு தனியாலே டீமா தெரிகிறாரு, அவரு பின்னாடி ஒரு டீம் இருக்கான்னு தெரியல. ஆனா ரகுபதி தான் பி டீம், அங்க நடக்கிற விஷயம்லாம் எங்களுக்கு சொல்றதே அவர் தான் அப்படின்ட்டு இருக்காரு. இதுல என்னன்னா, ராமரை பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தாரு ரகுபதி இடையில, அதனால இருக்குமோ அப்படிங்கிற டவுட் எல்லாம் நமக்கு வருது. சரி, அதே மாதிரி அவர் ரகுபதி வந்து இந்த பிரஸ் மீட்ல என்ன சொல்றாருன்னா, அவ்வளவு தூரம் வெளிப்படையாவா சொல்லுவாங்க இருந்தா கூட ஆனா வந்து அவர் ஏதோ ஒரு மூட்டியோட பாக்குறாருன்னு நினைக்கிறேன் பொன் ராதாகிருஷ்ணன். இப்போ வந்து ரகுபதி வந்து ஒரு பிரஸ் மீட்ல என்ன சொல்றாருன்னா, விஜய் பத்தி பேசும்போது நடிகர்கள்லாம் கருப்பு பணம் தாங்க வாங்குறாங்க, அது எல்லாருக்கும் தெரியும், கருப்பு பணம் தான் வாங்குறாங்கன்னு சொல்றாரு. இவங்க தான் ஆட்சியில இருக்கிறாங்க, கருப்பு பணம் வாங்குறாங்கன்னா எல்லாரும் மேலேயும் நடவடிக்கை எடுத்திருக்கணும். சட்டத்துறை அமைச்சரெல்லாம் வேற இருந்துட்டு இருந்தாரு. அமலாக்கத்துறை டிபார்ட்மெண்ட், மத்திய அரசு, நாங்க வேற டிபார்ட்மெண்ட் நினைச்சு விட்டாரான்னு தெரியல. அதுல நடிகர்கள் எல்லாம் உதயநிதியும் வருவாரா? வருவாதானே செய்வார் அவரு. சரி, அப்ப பணம் கொடுப்பாங்கல்ல, அவங்க கருப்பா கொடுக்குறாங்கல்ல, அதுவும் தப்பு தான். அது ரெட் ஜெயிண்ட் தான் நிறைய படங்கள் தயாரிக்கிறாங்க. என்ன சொல்ல வரா ரகுபதின்னு தெரியலையே, பி டீமா இருக்குமோ? ஆமா, கமலஹாசன், விஜய் எல்லாரையும் தான் குறிப்பிட்டு சொல்றாரு போல இருக்கு ரகுபதி. குறிப்பா உதயநிதி மனசுல வச்சுட்டு சொல்றாரோ அப்படிங்கிற இதுவும் டவுட்டும் வருது. இன்னொரு விஷயம் வந்து, இந்த அதிமுகல ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது இந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு. அதுல வந்து சயான், வளையார் மனோஜ் 2 பேரும் வந்து குற்றவாளிகள், குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. சிபிசிஐடி வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேரும் வந்து ஒரு லாட்ஜ்ல வந்து இந்த குற்ற சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தங்கி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த லாட்ஜோட உரிமையாளர் வந்து சாந்தா அப்படிங்கிறவர் வந்து இதுவாக இருந்தாங்க, நாங்கள் வந்து சாட்சி சொல்கிறோம்னு சொல்லி ஒரு முக்கிய சாட்சியாக இருந்தாங்க, அவங்கள வந்து மிரட்டினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு இருக்குது. அந்த வழக்கில் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதில் கான்க்ரீட் எவிடன்ஸ் இல்லை இவங்க மிரட்டினாங்க அப்படிங்கிறதுக்குன்னு சொல்லிட்டு 2 பேரையும் அந்த வழக்குலேருந்து விடுவிச்சிருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் அந்த கொடநாடு வழக்குமே ரொம்ப நாளாக சிபிசிஐடி விசாரிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஞானப்பழம் யாருக்குன்னு சகோதரர்களுக்குள்ள சண்டை வந்து நம்ம பார்த்துருக்கோம் திருவிளையாடல் படத்துல. ஆமா. ஆனா பழம் எனக்கு தான் சொல்லிட்டு
பாமக ஒரு திருவிளையாடல் வந்து நடந்துச்சு, அப்பாவுக்கா மகனுக்கான்ட்டு. இப்ப அந்த மாம்பழத்தை தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் மகன் கிட்ட வந்து கொடுத்துருக்காரு. ஞானேஷ்குமார் ஞானப்பழத்தை நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு மகன் கிட்ட கொடுத்துருக்காரு. இதுக்கு பின்னணியில என்ன இருக்குது? இதுக்கு பின்னணியில் என்ன இருக்கு அப்படின்னா, ராமதாஸ் ஒரு கடிதம் எழுதியிருந்தாரு. இந்த 28/5/2025 அன்புமணியோட பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு, 30/5 நான் தான் தலைவர், பாமகவோட தலைவர், நான் தான் நிறுவனர், அதனால நான் தான் இனிமேட்டு தலைவர் இருப்பேன், அங்கீகரிக்கணும்னு கடிதம் எழுதியிருந்தாரு. அதுக்கு வந்து இந்திய தலைமை தேர்தல் ஆணையருடைய உதவி செயலாளர் லவ் குஷ், அங்கேயும் பத்தியா லவ் இருக்கு, லவ் குஷ் யாதவ், அவர் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, நீங்க அனுப்பிவிட்றீங்க கடிதம் 28/5 அன்புமணி ராமதாஸோட பதவிக்காலம் முடிஞ்சு போச்சு, 30 நீங்க தான் அனுப்பிவிட்ருக்கீங்க. ஆனா தேர்தல் ஆணைய தரவுகளின்படி 1/8/2026 வரைக்கும் அன்புமணி தான் தலைவரா இருப்பாரு அப்படின்னு வந்து போட்டு அந்த மேட்டரை முடிச்சு விட்டாங்க அவங்க. ஆமா, அவர் தான் தலைவர்னு தேர்தல் ஆணையம் சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க. இன்கேஸ் உங்களுக்கு அதுல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா நீதிமன்றத்தை போய் அணுகுங்கன்ட்டாங்க அவங்க. எங்க கிட்ட வராதீங்கப்பா, நாங்க வந்து லவ் பெல் அன்புமணியை வந்து ஆதரிக்கிறோம், அதிகமா தலைவருங்கிற மாதிரி அவங்க சொல்லிருக்காங்க. அன்புமணியை எப்படி ஆதரிப்பாங்க? இல்ல, அன்புமணி பிஜேபி ஆதரிச்சுக்கிட்டு இருக்காரு. தேர்தல் ஆணையம் அன்புமணியை அங்கீகரிச்சிருக்காங்க, ஆதரிக்கல. ராமதாஸ் வந்து டிஎம்கே ஆதரிச்சுக்கிட்டு இருக்காரு அறிக்கை வாயிலாக. ஆமா, இப்போ பின்னணியில என்ன இருக்கு, யார் இருக்கான்னு நம்ம சொல்ல முடியாது, யாரும் இல்லை, ஆனா தெரிஞ்சு போச்சு எல்லாம். ஜிகே என்ன சொல்றாருன்னா, 2023 ஒரு பொதுக்குழு நடக்கவே இல்லை, அப்படி போலி ஆவணங்களை கொடுத்துருக்காங்க, ஃபேக் டாக்குமெண்ட்ஸை. அந்த அளவுக்கு தேர்தல் ஆணையம் வீக்கா இருக்குன்னு தமிழ்நாட்டுல இன்னொரு கட்சி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ புதுசா வந்து ராமதாஸ் பாமக வந்து தேர்தல் ஆணையத்தை திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஜனநாயக படுகொலை பண்ணிருச்சு தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. இப்போ தேர்தல் ஆணையத்துக்கு வெளியே போய் ஒரு போராட்டத்தை போட போறாங்களாம் டெல்லியிலேயே. அதனால வந்து கிளம்புறாங்கன்னு நினைக்கிறேன் ஜிகே மணி அண்ட் கோ. தம்பிக்க போகுது, ஏற்கனவே ஒரு ஜிகே இருக்காப்புல, இன்னொரு ஜிகே வேற இருக்காரு அவர். ஆனா தேர்தல் ஆணையம் கூட இல்ல, அவர் வந்து பாஜக கூட இருக்காருல்ல அந்த ஜிகே. ஆமா, இவர் பாஜகக்கு எதிராக இருக்காரு. முதல்ல தமிழ்நாட்டுல 2 ஜிகே இருக்காங்க. ஆமா, பாஜகக்கு எதிராக இருக்காரு, தேர்தல் ஆணையத்துக்கும் இப்ப எதிராக வந்திருக்காரு. தூய்மை பணியாளர்கள் அவங்க வந்து அந்த 5, 6 அந்த ஜோனில் உள்ளவங்க வந்து எங்களோட ஒப்பந்தத்தை தனியாருக்கு கொடுக்கக்கூடாது, அது எங்களுக்கு வந்து வேலை பாதுகாப்பே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் நடத்தினாங்க. அந்த டைமில் தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நைட்டோட நைட்டாக இவங்களை காலி பண்ணும்போது கூலி படத்துக்கெலாம் போனார். அதுக்கப்புறம் வந்து நீதிமன்ற உத்தரவெல்லாம் வாங்கி நாங்கள் போராடுவோம் அப்படின்னு சொல்லி காத்திருந்தாங்க. இப்போ உண்ணாவிரத போராட்டத்தையும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து நீதிமன்றம் தலையிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தினசரி வந்து அவங்களோட உடல்நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும்லாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஆவடி அரசு மருத்துவமனை வந்து அங்கேருந்து போய் ரிப்போர்ட்லாம் எடுத்துகிட்டு அவங்க உடல் வந்து ரொம்ப மோசமடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே உழைப்போர் உரிமை இயக்கம் இவங்க தான் வந்து தூய்மை பணியாளர்களை ஆதரிக்கிறாங்க. அவங்க வந்து கோர்ட்டில் இல்லை, அவங்க நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனடியாக வந்து தனியார் மருத்துவமனையில் நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட் எடுங்க, எல்லாமே ஃபுல் பாடி டெஸ்ட் எடுங்க, எப்படி இருக்காங்க உடல்நிலைங்கிறதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்லாம் சொன்னோன்னா அவங்க வந்து எல்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க உடல்நிலை நல்லா தான் இருக்குது, இவங்க சொல்கிற மாதிரி இல்லைன்னு 2 அறிக்கை வந்துருச்சு. அப்போ அரசு சார்பில் கொடுத்த அறிக்கை போலின்னு சொல்லி உழைப்போர் உரிமை இயக்கம் வந்து சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு பஞ்சாயத்து போயிட்டுருக்கனால இப்போ தினசரி வந்து அவங்களுக்கு வந்து உடல்நலம் எப்படி இருக்குங்கிறத சோதனை பண்ணுங்கன்னு நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. இப்போ உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பில் இவங்க 4 பேருக்கு உடல்நிலை சரியில்லைன்னா வேற 4 பேர் வந்து உண்ணாவிரதம் போராட்டத்தை தொடருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து எங்களுக்கு வந்து ஒரு நீதி வேணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ச்சியாக தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு இருக்காங்க. அரசாங்க தரப்புல இருந்து உங்களுக்கு நாங்கள் காலை உணவெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம், அப்புறம் என்னங்கிறாங்க, அவங்களே உணவு ரெடியெல்லாம் பண்ணிக்க முடியும், போதிய வருவாய் தான் கேட்குறாங்க, ஊதியம் தான் கேட்குறாங்க. ஊதிய உயர்வையும் இன்னொரு பக்கம் வந்து எங்களுக்கான வேலை வாய்ப்பை தனியார்கிட்ட கொடுத்தீங்கன்னா அது ஆபத்து அப்படின்னு சொல்கிறாங்க. தனியார் மயத்தை எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்தாங்க எதிர்கட்சியாக இருந்தப்ப திமுக, இப்போ அவங்களே வந்து அதை பண்ணுறாங்க. கோவையில் தொடர்ச்சியாக திருட்டு சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருந்தது. அது மக்கள் கிட்ட ஒரு அச்ச உணர்வையும் ஏற்படுத்தி இருந்தது. அதனால கோவையில் வந்து கிட்டத்தட்ட 56 பவுன் நகை, 3 லட்ச ரூபா ரொக்கம், இதெல்லாம் ஒரு 10 இடங்கள்ல இருந்து தொடர்ச்சியாக திருட்டு வேலை நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. இதெல்லாம் பார்த்த காவல்துறை அந்த 3 திருடர்கள் தான் இதில் ஈடுபட்டிருக்காங்கன்னா அவங்கள சுட்டு பிடிச்சிருக்காங்க. இப்போ வந்து மக்கள்கிட்ட அச்சம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி காவல்துறையிலேருந்து சொல்கிறாங்க. ஓகே, ஆனால் சுட்டு பிடிக்கிறாங்க பார்த்தியா கோவையில் இருக்கவங்க, கோவை காவல்துறை.
இந்த எஸ்ஐஆர் சார் பிரச்சனையால் நிறைய பிஎல்ஓக்கள் வந்து அவங்க தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மேற்கு வங்கத்தில் 4ஆவதாக ஒரு பிஎல்ஓ வந்து தற்கொலை பண்ணியிருக்காரு. அந்த முர்ஷிதாபாத் மாவட்டத்தில் ஜாக்கிர் ஹுசைன்கிறவர் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி வாங்குறது, அதை அப்லோட் பண்ணுறதுலாம் ரொம்ப ப்ரெஷராக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை ஒட்டி தற்கொலையும் பண்ணியிருக்காரு. தற்கொலை எதற்கும் தீர்வு இல்லைன்னு நம்ம தொடர்ச்சியாக சொன்னாலும் இன்னொரு பக்கம் வந்து தேர்தல் ஆணையம் கொடுக்குற அந்த ப்ரெஷரால் இது நடக்குது அப்படின்னு கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க. தேர்தல் ஆணையம் இது ஏற்றுக்கவே இல்லை. ஏன்னா திரிணாமுல் கட்சி சார்பாக நேற்று டெரிக் ஓபரைன், அவர் தான் திரிணாமுல் காங்கிரஸோடைய மாநிலங்களவை குழு தலைவர், அவர் அப்புறம் மௌவா மைத்ரா ஒரு 10 பேர் வந்து ஞானேஷ்குமாரை சந்திச்சு வந்து பேசிடுவாங்க. ஏற்கனவே கடிதம் எழுதி அனுப்பிச்சிருந்தாங்க, ஒரு 5 கேள்வி எழுதி அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த 5 கேள்விக்கு பதிலே இல்லை. திருப்பி அந்த 5 கேள்வியை கேட்டுட்டு 40 நிமிஷம் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியோட கருத்தையும் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கேட்டுட்டு 1 மணி நேரம் ஞானேஷ்குமாரும் பதில் சொல்லியிருக்காராம் அவரு. ஆனா அந்த 5 கேள்விக்கான பதிலே ஒரு சொல்லலைங்கிறாரு டெரிக் ஓபரைன். நாங்க சாரெல்லாம் எதிர்க்கவே இல்லை, பல கேள்விகள் இருக்கு, பல குழப்பங்கள் இருக்கு, தேர்தலுக்கு முன்னாடி நடத்துறவங்க தான் நான் கேட்குறோம். ஆனா எதுக்குமே டைரக்டான ஒரு ஆன்சர் ஞானேஷ்குமார் சொல்லவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஒரு பக்கம் மௌவா மைத்ரா என்ன சொல்றாங்கன்னா, இது வரைக்கும் 40 பேர் இறந்து போயிருக்காங்கிறாங்க. மேற்கு வங்கத்துல மட்டுமே அவங்க சொல்ற குற்றச்சாட்டுங்கிறது. நாங்க விட மாட்டோம் அப்படின்லாம் இன்னும் பேசிட்டு தான் இருக்காங்க. பட் ஆனா அது மேற்கு வங்கத்திலயும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி முடிக்க போறாங்க டிசம்பர் 4ஓட. அவங்க மகுவா மைத்ராவும் சரி மம்தாவும் சரி ஒரு நம்பர் சொல்றாங்க. ஆனா அதுக்கான யார் பேரு என்னங்கிறதெல்லாம் சொல்லல. பேரா வந்தது 4 பேர் தான் தெரிய வந்திருக்கு. கர்நாடகாவில் இந்த சிஎம் சேர் பிரச்சனையில சித்தராமையாவும் டிகே சிவகுமார் ஆட்களும் வெளிப்படையாவே மோதிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி 2 பேரும் ஒன்றா வந்து பிரேக்ஃபாஸ்ட் காலை உணவு அருந்திட்டு அதை ஃபோட்டோவாக போட்டு ஒரு ஹாப்பியாக இருக்க மாதிரி ஃபோட்டோலாம் போட்டிருக்காங்க. மேலிடத்துல இருந்து பேசியிருக்காங்க போல், கொஞ்சம் சமாதானமாக இருங்கன்னு டிகே சிவகுமாரை தான் சமாதானப்படுத்தியிருக்காங்க போல். ஸோ சித்தராமையா இன்னும் கொஞ்ச நாள் முதல்வராக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஒரு சமாதானம் எட்டினதுக்கான ஒரு புகைப்படம் தான் இது அப்படின்னு காங்கிரஸில் சொல்கிறாங்க. உங்களுக்கான காலம் வரும், கவலைப்படாதீங்க சிவகுமார் அப்படின்ட்டு தட்டி கொடுத்துருக்காங்க போல தெரியுது காங்கிரஸ் மேலிடம். இன்னொரு பக்கம் இந்திய பொருளாதாரம் ஒரு நல்ல வளர்ச்சி கண்டிருக்கு. இந்த 2ஆம் காலாண்டுல 8.2%. இதே லாஸ்ட் இயர் இதே காலாண்டோட ஒப்பிடுறப்ப 7.2 தான், 1% அதிகமாயிருக்கு. குறிப்பா வந்து அந்த நிதி, அந்த வீட்டுமனை இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் 10.2% வந்து தாண்டுது. ஆனா விவசாயம் பாக்குறப்ப போன காலாண்டுல வந்து 4.5 இருந்துச்சு, அது மட்டும் இப்ப 3.9 வந்து குறைஞ்சிருக்குது. ஆவரேஜா பாக்குறப்ப 8.2, கடந்த 6 காலாண்டுகள் இல்லாத அளவுக்கு ஒரு வளர்ச்சின்னு சொல்றாங்க. இப்போ இந்த 2024-25 மொத்தமா ஜிடிபி வரப்ப 6.8% வளர்ச்சி இருக்குன்னு சொல்றாங்க. போக நமக்கு வந்து தெரியும். மோடி, நிர்மலா சீதாராமனுக்கு கிடைத்த வெற்றி, அது மோடிக்கு கிடைச்ச வெற்றி. மத்திய அரசு நிறைய திட்டங்களை நாங்க வந்து தீட்டிக்கிட்டே இருக்கோம், வளர்ச்சி பாதையில் இந்தியா கொண்டு போய்கிட்டு இருக்கு, அதுக்கான தரவு தான் இதுங்கிறப்ப நம்ம மோடி வந்து அதை சொல்றாரு. ஆனா எதிர்கட்சியான காங்கிரஸ் இதை நாங்க ஒத்துக்க மாட்டோம், நீங்க கால்குலேஷன்ல வந்து போலியான பண்ணி ஒரு நம்பரை கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க, இதுவுமே பெரிய வளர்ச்சிலாம் இல்லைன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஜும்லா அப்படிங்கிறாங்க. ஒரே சூரியன் ஒரே பூமி ஒரே சூப்பர் ஸ்டாரும்பாங்க. சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் ஜாக்கி சான் தானே சூப்பர் ஸ்டார் பா. வந்து வாழ்நாள் சாதனையாளர் விருது வாங்கியிருக்காரு கோவா பிலிம் ஃபெஸ்டிவல்ல. 100 ஜென்மம் எடுத்தாலும் நான் இதே ரஜினிகாந்தா நடிகரா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரு. பல பேர் வாழ்த்து தெரிவிச்சாங்க, நம்மளும் வாழ்த்து தெரிவிச்சுக்கலாம். இதோ வந்துட்டானுங்கல்ல, என் செல்லம் வந்துட்டானுங்கல்ல அப்படிங்கிறாங்க. சனி ஞாயிறு, சனிக்கிழமை கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. காசு இல்லாத போதுதான் எதையாவது வாங்கி தின்னணும்னு தோணும் உனக்கு அப்படின்னு வாயை பார்த்து சொல்றாங்க. கொஞ்ச நேரம் சும்மாரு அப்படின்னு. உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்கள் இடம் மாறுது ஏனோ பாட்டு போல, அதுதான்டா ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. என்ன பெரிய செங்கோட்டையன் விஜய் கட்சியில சேர்ந்தது, தமிழருவி மணியன் வாசன் கட்சியில சேர்ந்தது தெரியுமா? அவரோட சொல்லியிருக்காரு டிசம்பர் 20 இப்ப ஜி.கே. வாசன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. மாபெரும் தலைவர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு? ஜாயின் பண்ண போறாங்களா? அதையா, இதோ வந்துட்டேன். அன்புமணி ராமதாஸுக்கும் பிரச்சனை இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். ராமதாஸ் ரொம்ப குதிச்சு போய் பேசினா கூட அன்புமணி ரொம்ப கூலா தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாரு. அதை ஒரு சேரை போட்டு வச்சு ஐயாவுக்கு இந்த சேர் காலியா இருக்கு எப்ப வந்து வரலாம்லாம் பேசிக்கிட்டு இருந்தாரு. ஒரு கடிதங்கள் எழுதுனப்ப எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பிரச்சனைக்கு அறிக்கையெல்லாம் கூட கொடுத்துக்கிட்டு இருந்தாரு அன்புமணி. ஆமா, இப்ப எப்படி இருக்குன்னா ஒரு ஆடாமே ஜெயிச்சிட்டான் பாத்தியா. கட்சி ஆரம்பிச்சது ஐயாவா இருக்கலாம், இப்ப கட்சி யாருக்கிட்ட இருக்கு, நான் ஜெயிச்சேன் பாருங்க ஆடாமன்றாரு. ஆடாம ஜெயிச்சோமாடா அப்படின்ட்டு வந்து டான்ஸ் போறாரு அன்புமணி. ஓகே, அதனால விருது வந்து அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் நீங்க வந்து கொடுத்துட்டு
விடைபெறலாம். நன்றி. நவம்பர் 27ஆம் தேதி பிறந்தநாள் காணும் திராவிடத்தின் விடிவெள்ளி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார் அருண் நேரு, பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர்.